தொடர்ந்து நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு லட்சுமி இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். லட்சுமி, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்களோட எதிர்பார்ப்புகள் முந்தைய தேர்தல்களை விட அதிகம் இருக்கு என்று குறிப்பிடலாம். அந்த வகையில் பொதுவாகவே இலங்கையில் 80% அளவுக்கு வாக்குப்பதிவு இருக்கும். இந்த முறை மக்கள் இன்னும் அதிகமாக வாக்களிப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம். இல்ல, அதிக வாக்குகள் இருக்குமா இல்லையாங்கிறத விட இந்த முறை வந்து அவங்களுக்கு ரொம்ப குரூஷியலான ஒரு எலெக்ஷன். அதுவும் இல்லாம பொருளாதார சரிவுக்கு பிறகு நடக்கக்கூடிய முதல் தேர்தல். அதிபர் யாராக இருந்தாலும் அவரால் கண்ட்ரியை வந்து முன்னெடுத்து செல்ல முடியும் அப்படிங்கிறது மக்களுடைய ஒரு நம்பிக்கை. என்னதான் இருந்தாலும் இப்ப எந்த அதிபர் புதுசா யார் வந்தாலும், சஜித் பிரேமதாசாவா இருக்கட்டும், இல்ல அனுரகுமார் திசநாயக்காவா இருக்கட்டும், அல்லது மீண்டும் ரணிலாக கூட இருக்கட்டும், அப்படி இருந்தாலும் அவங்க வந்து அடுத்த 5 ஆண்டுகள் அந்த நாட்டை வழிநடத்தி செல்வது, அதை தாண்டி மக்கள் பிரச்சனைகள் முக்கியமா ரொம்ப அவங்க வந்து ஐஎம்எஃப் இருக்கக்கூடிய அவங்களுடைய அக்ரிமெண்ட்டை ரீவொர்க் பண்றது, இல்ல ரீநெகோசியேஷன், இல்ல டெட் ரீஸ்ட்ரக்சர், இந்த 3மே ரொம்ப முக்கியமான அம்சமாக இருக்கும் அவங்களுக்கு. அதை எப்படி கொண்டு போக போறாங்க அப்படின்றத பொறுத்துதான் நாட்டினுடைய வளர்ச்சியாக இல்லை அடுத்த கட்டமாக அவர்கள் என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத பார்க்கணும். இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் இந்த தேர்தல்ல. இதுக்கு முன்னாலெல்லாம் ஒவ்வொரு தேர்தலும் வந்து ஒண்ணு டெரரிசம் இல்ல எக்ஸ்ட்ரீமிசம் அதன் அடிப்படையில், ஏன்னா 2019 தேர்தல் ஆகட்டும், அதற்கு முன்பு 2015 தேர்தல் ஆகட்டும், இல்ல அதற்கு முன்பு 2009 தேர்தல் ஆகட்டும், ஒரு முறையும் அவங்க வந்து டெரரிசம் இல்ல வந்து எக்ஸ்ட்ரீமிசம் பேஸ் பண்ணி அதுக்கு எதிராக யாரு செயல்படுவாங்களோ அவர்களுக்கு வாக்களிப்பது அப்படின்னு இருந்திருக்காங்க. அதையும் தாண்டி சிங்கள சாவனிசம், அதாவது சிங்கள மெஜாரிட்டேரியனிசம் எப்போதுமே அங்க வந்து தலை தூக்கி இருந்திருக்கிறது. சிங்கள பேரினவாதம்னு சொல்லுவோம் அதை நம்ம தமிழ்ல. அதை வந்து பேஸ் பண்ணி தான் ஓட் போட்டிருக்காங்க. போலரைசேஷன் ஹெவியா இருந்திருக்கு. ஆனா இந்த முறை எந்த போலரைசேஷனும் கிடையாது. சிங்களீஸும் டிவைடடா இருக்காங்க, தமிழ்ஸும் டிவைடடா இருக்காங்க. தமிழ்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க சஜித்துக்கு தான் வாக்களிப்பாங்க. என்னன்னா ஐடாக் வந்து, அதாவது தமிழ் நேஷனல் அலையன்ஸ் வந்து இவங்களுக்கு நம்ம சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்களிப்பது அப்படின்னு முடிவு செய்திருந்தாலும் கூட அது வந்து டிவைடடா தான் இருக்கு அங்க இருக்கக்கூடிய மனநிலை. ஏன்னா தமிழர்கள் மத்தியில அரியநேந்திரன் வந்து ஒரு பொது வேட்பாளராக இருக்கிறார். அதை தாண்டி சஜித் பிரேமதாசாவுக்கு அரசியல் கட்சிகள், தமிழ் அரசியல் கட்சிகள் ஆதரவளிப்பது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி பார்த்தா அதுவும் அங்கேயும் வந்து நார்த் அண்ட் ஈஸ்ட் இந்த முறை டிவைடடா தான் இருக்கு. நார்த் அண்ட் ஈஸ்டும் டிவைடடா இருக்கிறதுனாலையும் முஸ்லிம் வாக்குகள் வந்து பெரும்பாலும் 9% இஸ்லாமிய வாக்குகள் பெரும்பாலும் சஜித்துக்கு அப்படின்ற போது அனுராவுக்கும் சஜித்துக்கும் இடையேயான போட்டி கடுமையாக இருக்கும். ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த 2 நாட்களுக்குள்ளாக, அதாவது கேம்பெயின் முடிஞ்சு இன்னைக்கு தேர்தல் அப்படின்றது, இந்த 2 நாட்களுக்குள்ளாக அந்த ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் பிளேஸ் ரணில் விக்ரமசிங்க 3வது வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டாலும் கூட அது வந்து கேப் நிறைய இருக்கும்ன்றது. ஆனா அந்த கேப்பை வந்து அவர் பெரிய அளவுல வந்து ஃபில் பண்ணிட்டாரு. அவருடைய கேம்பெயின்ல முன்னெடுத்து சென்றிருக்கிறார். அவர் வந்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக இருந்தாலும் இந்த 2 ஆண்டுகள் கண்ட்ரியை வழிநடத்தி செல்ல முடிஞ்சது அப்படின்ற அந்த பாப்புலாரிட்டியில அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ஓட்டு கேட்கிறாரு. அந்த அடிப்படையில அவர் அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் நான் கேள்விப்படுறேன். ஒருவேளை இந்த ரேஸ் வந்து இன்னும் ரணிலினுடைய இந்த கேம்பெயினால இன்னும் வந்து டைட்டன் ஆயிருக்கு இப்போ அப்படின்னு தான் ஃபீல் பண்றேன். ராஜபக்சா குடும்பத்தினர் இன்றைக்கு வந்து பெரிய அளவுல அவங்களுக்கு வாக்குகள் இல்லாமல் போகலாம். நாமல் ராஜபக்சா தோல்விதான் அப்படின்னாலுமே கூட அடுத்த 5 ஆண்டுகள் அல்லது 10 ஆண்டுகள் அடுத்து எப்படி இருக்கும், ராஜபக்சாக்கள் இல்லாமல் இலங்கை இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஏன்னா இப்ப அடுத்தது பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு போகணும். அவங்க பிரசிடென்ட் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இமீடியட்டா வந்து அந்த 50 நாட்கள் பார்லிமெண்ட்டை யாரு புது அதிபராக இருந்தாலும் அவங்க வந்து பார்லிமெண்ட்டை வழிநடத்தி செல்லணும். அந்த பார்லிமெண்ட்டை வழிநடத்தி செல்ற இந்த 50 நாட்களுக்கு அவங்களுக்கு ஒரு கேபினெட் தேவை. ஆனா சஜித் பிரேமதாசாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து எம்பிஸ் இருக்காங்க. ரணிலுக்கும் ஏற்கனவே வந்து ராஜபக்சா கட்சியிலிருந்து ஆதரவு கொடுத்த எம்பிஸ் இருக்காங்க. ஆனா அனுராவுக்கு பார்ட்டி வந்து பார்லிமெண்ட்ல கிடையாது, பார்லிமெண்ட்ல பெரிய சப்போர்ட் கிடையாது. அவர் வந்து ரணிலோட சப்போர்ட்டோட ஒருவேளை பார்லிமெண்ட்டை ரன் பண்ணலாம், அல்லது இமீடியட்டா டிசால்வ் பண்ணிட்டு இமீடியட்டா எலெக்ஷனுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களும் அங்கிருந்து வெளியாகுது. ஒருவேளை அனுரா ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா அடுத்த 50 நாட்களுக்கு உண்டான டெவலப்மெண்ட் என்னவாக இருக்கும், அவங்க பார்லிமெண்ட்டை எப்படி வழிநடத்திட்டு போறாங்க, இது எல்லாமே வந்து கேள்விக்குள்ளான ஒன்றுதான். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இந்தியாவினுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து மற்ற எல்லா கண்ட்ரிஸையும் போல ரொம்ப க்ளோசஸ்ட் நெய்பர் அப்படின்றதுனால இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் வந்து அங்க ரொம்ப ஆழமாக இருக்கிறது. இந்தியா வந்து சஜித் வெற்றி பெற்றால் அங்க வந்து அவர்களுக்கு டிஃபென்ஸ் ஆகட்டும், இல்ல செக்யூரிட்டி ரீசன்ஸாக இருக்கட்டும், எல்லா விதத்திலையும் இந்தியாவுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அதுவும் பார்டர்ல நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற ஒரு எண்ணம்
அங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலும் சரி, இந்தியாவுக்கும் சரி அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது. இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லட்சுமி. தொடர்ந்து யாழ்ப்பாணத்திலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு பாரதி ராசநாயகம் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். இதுவரைக்கும் இருதுறவு அரசியலாக இருந்து வந்த இலங்கை அதிபர் தேர்தல் தற்போது மும்முனை போட்டியை காண்கிறது. இந்த சூழல்ல தான் சிறுபான்மையினரோட வாக்குகளுக்கு அங்க முக்கியத்துவம் அதிகமாக இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இந்த சூழல்ல இப்போ வடகிழக்கு பகுதிகளில் வாக்குப்பதிவு நிலவரம் எப்படி இருக்கிறது? நான் இப்போ யாழ்ப்பாணத்துல என்ற பகுதியில நிற்கிறேன். இந்த இடத்தை பொறுத்தவரையில காலையில கொஞ்சம் மந்தமா இருந்தாலும் இப்போது வாக்கெடுப்பு ஆரம்பமாக 2 மணித்தியாலங்கள் தான் ஆகின்றது. இந்த நிலைமையில மக்கள் ஆர்வத்துடன் காணக்கூடியதாக இருக்கின்றது. வயசானவர்கள், இளைஞர்கள், பெண்கள், ஆண்கள் என்று எல்லா தரப்பினருமே வாக்களிப்பதற்கு ஆர்வத்தில் வந்து கொண்டிருப்பது இப்போது காணக்கூடியதாக இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் அதிக அளவு வாக்களிப்பு இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிகின்றது. இணைப்பில் வந்து பதிலளித்தமைக்கு நன்றி திரு பாரதி ராசநாயகம். இலங்கை அதிபர் தேர்தல் 9வது அதிபரை தேர்ந்தெடுக்கும் இந்த தேர்தல் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பொருளாதாரம் சார்ந்த எதிர்பார்ப்புகள் மக்களிடையே அதிகரித்திருக்கிறது. இதுவரையில் இல்லாத வகையில் கவனம் பெற்றிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்திகளையும் அவ்வப்போது பார்க்க இருக்கிறோம்.